பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 2 பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய கோர்ஸ் தான் இது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தல பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால படித்து முடிச்சது எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சிடி டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒன்லி 3 இயர் கோர்சஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால ரேடியோகிராஃபர் அண்ட் இமேஜிங் டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேலரி பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் அபவுட் 25க்கு மேலே கிடைக்கும். செகண்ட் ஒன் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு 3 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால லேப் டெக்னீஷியன், லேப் அனலிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதாவது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், சாம்பிள் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் 2 செக்டர்லையுமே உங்களுக்கு வேகன்சி அதிகமாகவே இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுடைய சேலரி என்பது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி சிஸ்டம். இதே போல் பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட்